ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மூவ் காப்பி ஸ்டெச் ரொட்டேட். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த நாலுத்துக்கும் நான் ஷார்ட்கட் கீழே எழுதியிருக்கேன். ஸோ மூவுக்கு ஷார்ட்கட் எம், காப்பிக்கு ஷார்ட்கட் சி, ஸ்டெச்சுக்கு ஷார்ட்கட் எஸ், ரொட்டேட்டுக்கு ஷார்ட்கட் ஆர்ஓ. ஸோ நீங்கள் கீபோர்டில் டைப் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேணும்னா மேலே இங்கே இருக்கும். ஸோ இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மூவ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு 2 சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன் அதுக்கு. ஸோ சர்க்கிள் கமாண்டை சூஸ் பண்ணி ஸோ ஒரே ஒரு சர்க்கிள் சும்மா வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ நான் மூவ் கமாண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மூவ் செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண சொல்லிட்டு பாருங்க கீழே மூவ் செலக்ட் ஆப்ஜெக்ட்னு. நான் சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஸ்பேஸ் கொடுங்க. ஸ்பேஸ் கொடுத்தோன்னே பேஸ் பாயிண்ட் கேட்குறோம். ஸோ நம்ம சென்டர் பாயிண்ட்டும் பேஸ் பாயிண்ட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இல்லை இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இல்லை இங்கே எங்கே வேணால் கொடுத்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எங்கே கிளிக் பண்ணுறோமோ அதை பேஸ் பாயிண்டை எடுத்து அது மூவ் ஆகும். ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். இப்போது கிளிக் பண்ணி நகர்த்தி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அது அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகுது. ஸோ நீங்கள் ஆர்த்தோ ஆன் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகும் F8 கொடுத்து. ஸோ நான் F8 கொடுத்து நகர்த்துறேன் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகுது. ஸோ நான் இருக்கிற இடத்துலேருந்து எங்கே வேணுமோ நான் நவுத்தி வச்சுக்கலாம். ஸோ இதான் மூவ் ஆப்ஷனு. ஸோ இதுலேயே காப்பி இருக்குது. ஸோ காப்பிக்கு நான் வந்து இங்கே எடுத்துக்கிறேன். இதுக்கும் அதே மாதிரி தான் ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் பேஸ் பாயிண்ட் கேட்குது. ஸோ இதுக்கும் பேஸ் பாயிண்ட் நம்ம சென்டரும் கொடுத்துக்கலாம். சரி இதுவும் எட்ஜில் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் சென்டரை செலக்ட் பண்ணி நகர்த்தி எடுத்துன்னு போயிட்டு இங்கே ஒன்று வைக்கிறேன். ஸோ இங்கே ஒன்று வைக்கிறேன். ஸோ இங்கே ஒன்று வைக்கிறேன். ஸோ காப்பின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எத்தனை தடவை வேணால் செலக்ட் பண்ணி நம்ம வைக்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா காப்பி. மூவ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு இதுவை செலக்ட் பண்ணி ஒரு இடத்துல தான் நம்மளால நவுத்த முடியும். ஸோ நம்ம காப்பி செலக்ட் பண்ணி கொடுத்ததால நம்ம ஒரே ஆப்ஜெக்டை எத்தனை தடவை வேணால் காப்பி பண்ணி நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த மூவ்க்கும் காப்பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ நான் இதுலேயே ஒரு டாபிக் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிறேன் இருங்க. ஸோ ரேடியஸ் 15 ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு மூவ் காப்பியை வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் கொடுத்து நம்ம நகர்த்தி வரைய போகிறோம். ஸோ அதை எப்படி பார்த்துன்றதை பற்றி பார்ப்போம். இப்போ நான் மூவ் செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ட்ரு கொடுத்து சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸோ நம்ம இங்கே செலக்ட் பண்ணி இந்த பாயிண்ட்டில் கிளிக் பண்ணுவோம். அந்த சர்க்கிள் வந்து மூவ் ஆகி வரும். அப்படியும் கொடுக்கலாம். ஸோ இல்லை நான் செலக்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து ஸோ எனக்கு எக்ஸ்லேயோ இல்லை ஒய்லையோ எனக்கு இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் ட்ராவல் ஆகி இந்த சர்க்கிள் மூவ் ஆகணும் அப்படின்னா நம்ம டிஸ்டன்ஸ் வந்து வேல்யூவாகவும் கொடுத்து என்ட்ரு பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் சென்டர் பாயிண்டில் அதுலேருந்து எனக்கு ஒரு 100 mm தள்ளி இந்த சர்க்கிள் மூவ் ஆகணும் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ அண்டர் கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன் பாருங்க. ஸோ இருந்த பாயிண்ட்லேருந்து ஸோ 100 mm சர்க்கிள் வந்து மூவ் ஆகி இங்கே சர்க்கிளாக ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கே வந்து நகர்ந்து வந்துருக்கும். இதே மாதிரி தான் காப்பிலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ காப்பி செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். சென்டர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு இந்த பக்கத்துலேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பக்கம் வந்து நகர்த்தி ஒரு 75 வேணும் இல்லை 50 வேணும்னாலும் கொடுக்கலாம். நான் 100 கொடுக்குறேன். ஸோ 100 கொடுத்தனும் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 100 இதுக்கு டிஸ்டன்ஸ் நகர்ந்து வந்து இந்த பாயிண்ட் கிளிக் ஆகி சர்க்கிள் வந்து காப்பி ஆகிருக்கும். ஸோ நான் 200 கொடுக்குறேன் நெக்ஸ்ட் இதுலேயே. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ 300 இந்த மாதிரி கொடுத்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இதுலேயே நம்ம லாஸ்ட்டாக ஸ்ட்ரெச்சி ரொட்டேட் இதை பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு 2 ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த ரெக்டாங்கிள் வரைஞ்சி ஸோ இதே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச் கமாண்டை பற்றி பார்ப்போம். ஸோ நான் ஸ்ட்ரெச்சுக்கு பார்த்து ஸ்ட்ரெச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெச்சு செலக்ட் பண்ணும்போது செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்குது. ஸோ நீங்கள் இதில் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணக்கூடாது. இதில் வந்து ஒரு இடம் வந்து ஸ்டிஃபாக இருக்கணும். ஸோ மிச்சம் வந்து 3 இடத்த வந்து தான் நம்ம நகர்த்த போகிறோம் ஸ்ட்ரெச் பண்ணி. அதனால் செலக்ட் பண்ணும்போது ஒன்று இப்படி 3 பக்கம் செலக்ட் பண்ணுங்கள், இல்லை இப்படி இந்த பக்கம் 3 பக்கம் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் ஃபிக்ஸ்டாக இருந்துட்டு மிச்ச இடம்லாம் ஸ்ட்ரெச் ஆகி வரும். ஸோ நான் இப்போ இந்த பக்கம் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ட்ரு கொடுத்துவாங்க. பேஸ் பாயிண்ட் கேட்குது. ஸோ பேஸ் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் இதை கொடுத்துக்கிறேன். கொடுத்து இப்போ ஸ்ட்ரெச் பண்ணுறோம் பாருங்கள், எந்த பக்கம் வேணுமோ இப்படி உள்ளே வேணா உள்ள, வெளில வேணா வெளில ஏற்றி ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். இதே இது நான் இன்னொரு தடவை பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெச்சு மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் கீழே இந்த 3 பக்கம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணி பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணதும் ஸோ நமக்கு எந்த பக்கம் தேவையோ அந்த பக்கம் எடுத்துக்கலாம். வந்து
ஸோ கடைசியாக நம்ம ரொட்டேட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் ரொட்டேட் கமாண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ நான் இது ரெக்டாங்கிள் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இது பேஸ் பாயிண்ட் கேட்குது. ஸோ எதை பேஸ் பாயிண்ட்டை வச்சு ஆங்கிள் ரொட்டேட் பண்ணணும்னு கேட்குது. ஸோ இதை பேஸ் பாயிண்ட்டாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் இதை கொடுத்துக்கலாம், இல்லை சென்டர் பாயிண்ட்டாகவும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் சென்டர் பாயிண்ட் கொடுத்துக்கிறேன் இந்த தடவை. கொடுத்துட்டு ஆங்கிள் கேட்குது. ஸோ ரொட்டேஷன் ஆங்கிள்னு கேட்குது பாருங்கள். ரொட்டேஷன் ஆங்கிளுக்கு இது நம்ம எப்படி கொடுக்குறோமோ கொடுத்துக்கலாம். ஸோ 90 வேணா 90 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். 45 வேணாலும் 45 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ நான் உதாரணத்துக்கு ஒரு 75 கொடுக்குறேன். பாருங்க சென்டர் பாயிண்டை பேஸ் பண்ணி 0லேருந்து 75க்கு ரொட்டேட் ஆகி இந்த ரெக்டாங்கிள் ரொட்டேட் ஆயிருக்கு. நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்து மறுபடியும் இதை ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. ரொட்டேட் கமாண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஆப்ஜெக்ட் பேஸ் பாயிண்ட்டுக்கு இது. ஸோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 130 கொடுத்துது. ஸோ பாருங்க 130க்கு ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான், இது சிம்பிள். ஸோ எந்த டிகிரிக்கு ஆங்கிள் வேணுமோ நம்ம ரொட்டேட் பண்ணி ஸோ அப்படியே திருப்பிக்கலாம். ஸோ இது ரெக்டாங்கிள்னா இல்லை, எந்த ஷேப்பானா நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம டிராயிங் வரையும்போது ஃபுல்லாத்தையும் கிளியராக பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.